இந்த வடமாஜி கிழக்கில் காணி பிடிக்கிற முதலாவது வேலையை நீங்க நினைக்கிற சில பேர், நான் கூட சொல்லல, இந்த சில பேர் நிற்கிற என்பிபிக்கு பின்னால வால் பிடிக்கிற சில பேர் நினைக்கிற என்பிபி செய்திருக்கிற முதலாவது சாதனை தமிழுடைய காணியை பறிக்கிறது. டிஎஸ் நாயக்கா செய்த அதே வேலையை, டட்லி நாயக்கா செய்த அதே வேலையை, ஸ்ரீமா செய்த அதே வேலையை, ஜேஆர் தேவர்தன செய்த வேலையை இன்றைக்கு இவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இப்படியே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளியே ஆண்ட ஒரு இடம் இருக்கு, திருவண்ணாமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில, அது மணலாறு இருந்த இடம். மணலாறு மாவட்ட தளபதி அன்பு என்றால் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு மணலாறு மாவட்டம் எங்க கையில் இருந்தது. இந்த மணலாறு என்ற பிரதேசத்தில் இருக்கிற பல ஊர்களை, அது ஆமையன் மலையா இருக்கலாம், அல்லது கந்தசாமி மலையா இருக்கலாம், அல்லங்க புளியந்தீவா இருக்கலாம், அந்த கிராமங்களில் இருக்கிற காணிகளை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி வந்தவன முதல் செய்த வேலை, அந்த தமிழ் மக்களுடைய காணிகள், உறுதிகளை மாற்றி சிங்களருக்கு வழங்கினது. சிங்கள பேரினவாதம் ஒரு காலமும் எங்களுக்காக எதுவும் செய்ய தயாரில்லை. அப்ப என்ன செய்யலாம் கேட்பீங்க. நாங்க அவங்களோட சேர்ந்து தானே போகணும். நீங்க சேர்ந்து போனா என்ன நடக்கும்? சேர்ந்து போனதுக்கு இன்றைக்கு என்ன விட உங்களோட காணியை நாங்கள் பறிக்கிறோம் வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார்கள். இதே எப்படி தடுப்பீங்க நாளைக்கு கூட இருந்து? உண்டை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேணும். நாங்களாக இருக்கும் வரைக்கும், நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்கும் வரைக்கும், நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிறோம் என்பதை உலகமும் புரிந்து கொள்ளும் வரைக்கும் தான் எங்களுக்கான ஒரு விடுதலை சாத்தியமானது. நாங்கள் தனியொரு தேர்தலில் தெருவிளக்கு போடுறதுக்கு, ரோட்டு போடுறதுக்கு, அல்ல குப்பை அள்ளுறதுக்காக நாங்கள் தேர்தலில் வரையில. அது செய்த நாங்கள் இந்த அடம்பன் மாந்தை மேற்கு பிரதேச சபையால் செய்யக்கூடிய பணிகளை கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினரை ஒதுக்கீட்டு கூட செய்திருக்கிறோம். இன்னைக்கு தெரியும் மற்றாக்கள் செய்வதை சொல்லிட்டு அப்படி நான் பட்டியல்படுத்தட்டும். அவர் சொல்ல நான் அப்படியே வீட்டு போறவங்களை கொடுக்கிறேன். நாங்கள் செய்திருக்கிறோம், செய்ததை சொல்றோம். ஆகவே நாங்களோட தெளிவா சொல்லக்கூடியது உண்டை எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க தெளிவானவர்கள். ஆனா கொஞ்சம் பேருக்கு இதுல தெளிவு இருக்கா? அது வெளியில உள்ளாக்களுக்கு நீங்க சொல்ல வேணும். தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால், தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக தன்னை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நாங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக வாழ வேண்டும் என்றால், நான் இப்ப இதுல நாயாத்து வழியில இருந்து ஆண்டாங்குளம் வந்து ஆண்டாங்குளத்திலிருந்து அடம்பன் வர்ற பொழுது நான் யோசித்துக் கொண்டு வந்தேன். எவ்வளவு இடங்கள்ல மக்களுடைய நிலங்கள், எவ்வளவு பேற்ற வயல்கள், வயல்வெளிகள் பாரும், இதான் இந்த மனசுல தோன்றுச்சு. இது நாங்கள் ஆண்ட பூமி, நாங்கள் வாழ்ந்த பூமி, நாங்கள் வாழுகின்ற பூமி, நாளைக்கு வாழ போற பூமி. இதுக்கு கூட இன்றைக்கு நாங்கள் முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.